இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிடும் என்பது வள்ளுவனுக்கு. பிறர் எந்த விதமான தீங்குகள் நமக்கு செய்தாலும் அதையெல்லாம் மறந்து நமக்கு தீமை செய்தவருக்கு நன்மையை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட வள்ளுவனுடைய வாக்கினை மதிக்கக்கூடிய இது எல்லார் கிராமத்தை சேர்ந்த விஸ்வகர்மா சமுதாயம். விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய சார்பாக இதோ எங்கள் சர்வசக்தி நாடகம் நடத்துகிற அனைவரையுமே பாராட்டி ரூபாய் 1000 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய இந்த நல்ல உள்ளங்களுக்கு இதோ எங்கள் சர்வசக்தி நாடகத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதோ காமாட்சி அம்மனுடைய அருளால் நீண்ட ஆயுளையும் விரிவான செல்வத்தை பெற வேண்டும். அனைவருடைய குடும்பமும் ஆள்போல் தழைத்து அருகுபோல் ஏரோடி மூங்கில் போல் முசியாமல் என்றும் பூரணமாக அந்த காமாட்சி அம்மனுடைய அருளை பெற வேண்டும். இன்னும் இந்த திருவிழாவினை பெருமாடமாக செய்ய வேண்டும். அந்த அம்மன் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இது வாரி வழங்கிய விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் நன்றி சொல்லி நாடகத்திற்கு உறப்பும் அந்த நன்றி. அதோடு மட்டுமல்லாது ஒரு ஊர் கூடி தேர் இழுத்தால் வந்து சேரும். ஒரு நூற்கண்டாக இருந்தால் ஒரு தேர் இழுக்க முடியாது. ஒரு வனமாக மாறினால் தான் ஒரு தேர் இழுக்க முடியும். அதுபோல இந்த நிகழ்ச்சி உடனே நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்து அவங்க பல பேருடைய கைங்கரியத்தால் இந்த நாடகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்பதற்காக நாடகத்திற்காக கைங்கரியம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. பொருள் உதவி, பண உதவி, உடல் உழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அதோடு மட்டுமல்லாது இதோ இந்த நாடகம் நடைபெறுவதற்கு மலரையும் மாலையும் மாறி கொடுத்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த வேலையிலே நன்றி சொல்ல கடந்திருக்கும். அவருக்கும் மனமார்ந்த நன்றி. விழாக்குழு சார்பாகவும் எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் மனமார்ந்த நன்றி. பாருங்களேன், என் மனசூரி கஷ்டமா இருக்குதுங்க. என்னங்க இருக்க கூடாது பாருங்க. இந்த நாட்டுல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுறாங்க. இந்த நாட்டுல ஒரு சின்ன இருக்குது. யாரு நாட்டு மக்கள் எல்லாம் எனக்கு கேவலமா பேசுறாங்க. உனக்கு ஒண்ணுமே கிடையாது. இவள மன்னனோட மனைவிதானா இல்லையா? தப்புதமா பேசுறாங்க. அதனால இந்த நாட்டை என் பேர் எழுதி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டேன். இந்த நாட்டில் உள்ள அசையும் சொத்து அசைய சொத்து அனைத்து ஒப்புக்கட்டி வரவோடு என்னுடைய மனைவி கற்களுக்கே சொத்து யாருடைய தூண்டுதல் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் என் சுய நினைவோடு எழுதக்கூடிய சொத்து விக்கிரைய பத்து எழுதி வச்சிருக்கேன். காமிடாத எழுதி வச்சிருக்க பத்திரம். அப்படியா? தான பத்திரம். இதோ என் கையெழுத்து போட்டு சாட்சி சாட்சி கைய இப்படிக்கு சாரப்பம்பு என்னங்க நீ என்ன நினைச்ச
என்னங்க பார்க்கும்போது அது மட்டும் கிடையாது என் மனசுக்கு ஒரே ஆசையா இருக்கு. ஆமா உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுமா? சுடு வேலையில அரைச்சி தொங்கையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போறேன். ரொம்ப ஆசைதான்டா. ஆமா ஆசைப்படலாம், நீரா ஆசைப்படக்கூடாது. என்ன ஆசைக்கு வச்சுன்னா ஏண்டா யாரு? ஆமாடா, நான் எங்க இருக்கிறேன், நீ எங்க இருக்கிற? நான் எப்பேற்பட்ட மகாராணி, எப்பேற்பட்ட கோடீஸ்வரி நானு. நீ யாருடா? உனக்கு எனக்கு ஏறி வச்சா எட்டுமா? எட்டுமாடா? யாரு போடுவாமா? ஏய் பாக்காதடா கருப்பு மாமா வந்துறியா? அவன் பாக்காதன்னு சொல்றேன். என்னடா ரொம்ப கொஞ்சம் ஏய் பாருடா, நடக்கிறது வேற என்ன. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அடிய நீ அடிக்கிற அவன் பூச்சிருந்து பார்க்க கலந்துடா. ஏய் என்னடி அடிக்கிற? என்ன டீயா? அதுக்குள்ளடா அப்படியே உன்னை போட்டோ எடுத்து அப்படிங்க மாட்டிக்கணும். நான் நடந்து போன எண்ணெய் பாரு யோகம் வரல. திருத்து கண்ணாடி திருஷ்டி கோமலி பில்லி சூழ்நிலாம் அதிகமா இருக்குது. அதனால தான் உன் போட்டோ எடுத்து மாட்டோம்னா ஆளுக்கு ஒரு போட்டோ காப்பி எடுத்துங்க. ரெங்க ஒரு ரஜினி முருகண்ணா முரளியண்ணா நீ தான் அந்த வேலையை கரெக்டா இருப்ப. இப்ப எடுத்துட்டு மைக்கு போட்டு நாள்ல இருந்து மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிட்டு போட்டாங்க போட்டோ அப்படி சொல்லணும்.
என்னது கண்ணாறு திஷ்டி ஓம்புலி காத்து கருப்பு மந்திர கட்டு மாய கட்டி தகடு கட்டி விளக்கணும். இந்த போட்டோவை வாங்கிக்கோங்க, 10 ரூபாய். அவங்க வீட்டு வாசல்ல மாட்டுங்க. நாளைக்கு தெல்லாறு பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்பீக்கர் ஒழிக்கணும், ஸ்டேட்டஸை பார்க்கணும். புரியுதா? அப்படியே செய்வாங்க. ஏய் ரஜினி முருகண்ணா, அவரோட நல்லா இருந்தேன். மேல யாரும் குரூப்ல தங்கையா தாரமான நாடகம் சொல்லிட்டு குரூப்ல போறியான்னா அவன் போடு குரூப்ல தந்தையா காரமா இல்லப்பா திட்டிப்பா இருக்கும். கையை ஒண்ணு பழக்க மாடா. ஏய் பிச்சைக்கார நாயே, ஏய் நாயே, முன்னாடி நாயெல்லாம் சொல்றேன். அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. என்ன பண்றது? என்ன சொல்றேன்? அழகா இருக்கிறடா. எதுக்கு அடிக்கணும்னு சொல்றேன்? கம்பெனி ஓனர் கொடுப்பாங்க மாட்டோம். நம்ம சூத்துக்கு இப்ப கீழே தேவையா சூத்த காணிக்கப்பேன். தொடக்கூடாதுடா. ஆமாண்டா, அர்த்தம் பட்டாவளை பயிர் வைக்கணும்னு நினைக்கிறியே. தம்பி நீ அடுத்த ஆட்டாக்கு ஆயுத பூஜை போடணும்னு நினைக்கிறடா தம்பி. புரியல என்ன தொடக்கூடாது? ஐயோ உனக்கு அந்த நேரம் கூட இருந்தாலும் உனக்கு எப்படி கத்து கொடுத்தேன். இப்படின்னா என்னடா? இப்படின்னா என்ன? 3 இப்படி காட்டணும். அது நான் இப்படி இந்த நிலப்புலையே நிலப்பு சூப்பா பேசிடா அவன் சவுண்டு ஏண்டா அல்ல நானு நீ கேடு வாங்கி கூட உனக்கு யாரு முறையாக அந்த வண்டி எத்தனை வாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எத்தனை வாட்டி எக்ஸி போயிட்டு எனக்கு தெரியும். அடி அடி ஆயில் மாத்திரம் பாருடா. அடியா தரகட்ட தத்துவம். அன்று வாபரம் சபையில் ஒரு அமைச்சருக்கு மாறாமல் வழிவிடி சுற்றுகிறார். என்ன வார்த்தை கூறினார்? கிட்டக்கா செருப்புக்கு சவால். நான் இந்த வேலையை கரெக்டாக செய்ய முடியும். ஏண்டா அன்னைக்கு சொன்னியா? ஆமா சொல்லலாமா? 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 சொல்லலாமாடா? என்ன சொன்ன? என்ன சொல்லுவான்? என்ன சொன்ன? காலால் எடுக்கக்கூடியவரை நான் கருத்தால் செய்யக்கூடிய நாய், ஏலக்கார நாய், கூலிக்கார நாய், வாய்ப்படி கொடியை பிடிக்கக்கூடிய நாய், நான் திருவ சித்தம் மிச்சம் திங்கக்கூடிய நாய். நான் விளக்கமா சொல்றான் பாரு. சொன்னேன், ஆனா சொன்னது தவறு என்று உன் காலை கொடுத்து மன்னிப்பு கேட்டேன். குடும்பத்தை அப்படித்தான் எப்படியா அன்னைக்கு செருப்புன்னு சொன்னியே, அந்த செருப்போட செருப்பை பாத்தியா? செருப்பு ஒரு செருப்பு தெரியுமா? அதாண்டா இது. வேலையை பாத்தியா? தந்தை தாய் தந்தை எங்க சென்றார்கள்? காசி அத்தை சென்றார்கள். அவர்கள் இருவரையும் கொன்று தங்கை இருக்கிறாள முத்தாளி. அவள் மீது வீடாக பரிசோத்து நாடு கடத்தி விட்டு அந்த பொண்ணு பாவம் ஒரு தப்புமே செய்யல. நான் எங்க இருந்தோ வந்தவன், என் பேச கேட்டு உன் தங்கச்சி முழுவாது இருக்கிறாரான்னு என்ன பண்ணிருக்க? அரச குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு நாட்டுக்கு அரசன். இவன் நீதி, இவன் நியாயம், தர்மம் இதான். இவன் என்ன பண்ணிருக்கணும்? வைத்தியரை வர வச்சு பார்த்துருக்கணும். உண்மையா பொய்யா இதை நீ சோதனை பண்ணி பார்த்துக்கணும். சரி தங்கச்சி ஒரு நாள் ஓட்ட விட்டுட்டு அவ பின்னாடி போய் அவ பண்றது தப்பா நியாயம் பார்த்துக்கணும். ஏன் பேச நம்பி எடுத்தன. நாளைக்கு இன்னொரு பொண்ணு எனக்கு பதிலாக வந்துட்டு என்னோட அழகா இருந்தாள்னா, என்னோட உனக்கு ஆசையை கொடுத்தாள்னா, அவளுக்காக நீ என்ன சாவடிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச மாட்டேன். விஷயம் என்ன விஷயம்?
சொல்லுங்க அது மட்டுமா உன் தம்பி இருக்கிறாரே உத்தவர் ஒரு தவறம் செய்யாதவன் வீணாக போய் கொடுத்து நாடு கடத்திருக்கு இப்பொழுது இந்த சத்தியமை நாட்டை விட்டு அடி வரும் நாட்டை விட்டு நடடா நாட்டை விட்டு நடடா என் குடியை கெடுத்த கோடாரி காம்பி நங்கை எங்கில் சேர்த்து வைத்திருக்கிறவனாக பாம்பி நீயும் ஒரு மனிதனா எடா பாவி என் குடும்பத்தையே இப்படி சிதைத்து விட்டாய் உனக்கு என்ன தீங்கு செய்யணும் உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் என்னுடைய தந்தை அதற்கு காட்சிய நன்றி விசுவாசம் இதுதானா பல்லாக்கு வாங்க போனி ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் Hello.
தவிர எங்க அவர் திரும்பலாம் இவரு துணி இல்லாத நான் பார்த்ததே கிடையாது. இப்பயாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்பவும் தான் லைட் அடிச்சுட்டு வெக்கமா இருக்குமா அவருக்கு? அவருக்கு துணி போடலாமா நீ? வருமா அவரு இது எப்பேற்பட்ட வேலை ஒரு ஆட போட தகுமா? அவர் யாருடையது? ஆனா யாருடையது? யார் போடுறது? ஐயோ தங்கம் என் கழுத்து சாமி கட்டுறாரு ராஜா கட்டுறாரு. சூப்பர் போடுங்க நிக்கிற பாருங்க உலகேட்டம் லோன் மாடு பேர் நிக்கிறிய உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி